உங்களுடைய பார்வையில் அந்த ஏஐ அதனுடைய டெக்னாலஜியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐல வந்துருச்சுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, லட்சுமின்னு ஒரு பொம்பளை, லட்சுமிக்கான ஒரு ஆம்பளை அவனை தான் கொண்டு விட்டாங்க. லட்சுமின்னு ஒரு பொம்பளை, காந்தன்னு ஒரு ஆம்பளை, இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான்னு எடுத்து நம்ம அப்போ நமக்கு இப்போ வேலை இருக்குது. சாட் ஜிபிடி அவங்கள்ட்ட கேட்டால் தரமாட்டாங்க, தனிமனுடைய பிரைவசின்றுவாங்க. நீங்கள் ஏஐ அந்த இது மூலமாக வாழ்க்கையை வீணாக்கிற முடியும், அவனோட நெற்பெயரை கெடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தாலும் மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய சூழலில் இந்த ஏஐ அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. எல்லா விஷயத்துலையுமே இப்போ அந்த ஏஐயை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக போர் நடக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், இல்லை சின்ன ஷாப்பிங் மாலில் கூட அந்த ஏஐலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் அந்த ஃபோட்டோக்களை மாற்றி அமைக்கிறது மாதிரியான ஏஐக்கள் எல்லாமே வந்துருச்சு. சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. உங்களுடைய பார்வையில் அந்த ஏஐ அதனுடைய டெக்னாலஜியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நவீன டெக்னாலஜி எல்லாமே சாதகம் பாதகம் கலந்தது தான், பயன்படுத்துகிறவங்க கையில் தான் இருக்குது. ஒரு நம்ம டிவி இந்த நிகழ்ச்சி எடுக்கிறீங்கள, இதுவுமே நல்லது கிட்டதுக்கு தானே செய்யுது. இது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்தது பயன்படுத்தவும் செய்யலாம், அல்லது ஆபாசமான விஷயங்களை பரப்புறதுக்காக கூட இந்த முகநூல்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்கல்ல, அதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ நவீன ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு கேமராவாக இருந்தாலும் சரி, அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அது ஏஐ என்பதில் என்னென்னு கேட்டால் ஒரு நவீனமான ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம். அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் அதையும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்தில் அந்த 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 நுட்பமே கெடுதி, அந்த நுட்பமே நல்லது அப்படி சொல்லிட முடியாது. எவன் கையில் அது இருக்குதோ அதன்படி உள்ள அது பயன்படுத்துகிற முறையில் வேற பயன்படுத்தணும். ஏஐங்கிறது நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா அது மிஸ்கைட் பண்ணி விட்ரும், தப்பானது தான் தரும். உங்களுக்கு விடையே உங்களுக்கு அதை பெறுவதற்கே சில முறைகள் இருக்குது. ஏஐயில் சில கேள்விகள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன்று கிடக்க ஒன்றுலாம் என்ன செய்யும், அதிலிருந்து கிடைக்கும். உதாரணமாக ஏஐயில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை பற்றி சொல்லவும்னு நான் கேட்குறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அவன் என்ன செய்கிறான்னா, லட்சுமின்னு ஒரு பொம்பளை, லட்சுமிகாந்தன் ஒரு ஆம்பளை அவனை தான் கொண்டு விட்டாங்க. லட்சுமின்னு ஒரு பொம்பளை, காந்தன்னு ஒரு ஆம்பளை, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ செஞ்சாங்கன்னு ஒரு இன்னும் கற்பனையில் உள்ளதான் எழுதியிருக்கிறான். அப்படி ஒன்றே கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஏஐயில் உள்ளது நம்ம ஒழுங்கான முறையில் கவனமாக இல்லைன்னு சொன்னால் நம்மளை சறுக்கி விட்டுரும், தப்பாக நிறைய சொல்லணும். மார்க் விஷயமாக கூட கேட்டால் இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் புகாரியில் இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு போட்டுருவாங்க. தேடி பார்த்தா இருக்காது. அப்படி ஒரு ஹதீஸ் இல்லையே, அவன் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அதனால் அப்படின்னு சொல்லி பதில் வரும். அதனால் ஏஐயில் உள்ளது ஒரு மிஷின் மூலமாக செய்கிறதுனால அவ்வளோ அக்யூரேட்டாலாம் இருக்காது. நம்ம 4-5 ஏஐயை பயன்படுத்தி அதை தொகுத்து வைத்து கொண்டு அதை நம்மளும் தேடி பார்த்து நம்மளும் உறுதிப்படுத்தின பிறகு தான் ஏஐயிலேருந்து பெறக்கூடிய தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியும். முதல்ல இந்த தகவல் தரக்கூடிய விஷயத்தில் ஏஐ ஒரு 25% தான் கரெக்டாக இருக்குது. 75% நம்ம கவனமாக இருந்தால், நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் எடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி நம்ம பயப்படுற அளவுக்கு அதில் ஒரு இல்லை. அதே நேரத்தில் அந்த வீடியோ தொழில்நுட்பங்கள் கரெக்டாக செஞ்சிடும். உங்களை ஒரு வீடியோவில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி உங்களை வேணும்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரி வீடியோ பண்ணி தந்துடும். உங்களுக்கு ஆங்கிலமே தெரியாட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரியே வீடியோ வந்துடும். உங்கள் முகத்தை மாற்றி காட்டும். நீங்கள் பிரதமரோட சந்திக்கிற மாதிரி எனக்கு என்னுடைய படத்தை பிரதமரை சந்திக்கிற மாதிரி ஒரு மாற்றித்தாங்கன்னு சொன்னால் அது மாதிரி கூட என்ன செய்யும், ஒரு படத்தை எடுத்து கூட தரக்கூடிய தொழில்நுட்பம்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அளவை கொடுத்து இதில் நான் 4 பெட்ரூம் உள்ள வீடு ஒன்று கட்டினேன், இதுக்கு சில டிசைன் கொடுன்னா ஒரு 10-20 டிசைன் அனுப்பிடும். அதுவே நம்ம கஷ்டப்பட்டு உண்டாக்குறதையெல்லாம் அது ஈஸியான முறையில் போட்டு வந்துடும். அது சிறப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக செய்யுது. அதாவது மீடியாக்கள், மல்டிமீடியா விஷயங்களில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப துல்லியமாகவும் நல்ல சிறப்பான முறையிலையும் அந்த ஏஐங்கிறது இயங்குகிறது. அறிவு சார்ந்த விஷயங்களை அதில் தேட போனீங்கன்னு சொன்னால் தப்பாக கொடுக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம அறிவு சார்ந்ததுக்கு தான் நம்ம தேடுவோம் பெரும்பாலும். நான் சில மார்க்க சம்மந்தமாக கேட்டால் கூட ஏஐயில் போய் தேடுவேன். தேடணும்னு சொன்னால் அதில் ஏதாவது இருக்காண்டா ஹதீஸில் இருக்குன்னு துணிஞ்சு போட்டு விட்ருவாங்க. திருமதி அபுதாவில் அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குன்றே போடும். அதுக்கு அரபி மூலத்தை அனுப்புவோம்னு கேட்டால் அரபி மூலமாக அனுப்புவான்.
அப்போ நீங்கள் சொன்ன அரபி மூலமே இல்லை எங்கள் எந்த கிதாப்புலையும் கிடையாதுன்னு போட்டோன்னா ஆமாம் அது வருந்துகிறோம் தவிர அப்படின்லாம் நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். அதனால் இந்த ஏஐங்கிறத வந்து நம்பி நிறைய பேர் நாசமாயிட்டு இருக்கிறாங்க. ஏஐயில் வந்துருச்சுன்னு சொல்லி நாசமாகறாங்க. அப்படி இல்லாமல் அதை உரிய முறையில் பயன்படுத்தணும். நல்ல முறையில் பயன்படுத்தி ஒன்றில் கேட்குறத நிறுத்திடாமல் இன்னொன்றில் கேட்டு அவனுக்கு நான் அதை பற்றி கேட்கவில்லை இதை பற்றி கேட்குறேன்னு மறுபடியும் வந்து மறுபடிய தகவலை கொடுத்து அப்படியான்னு சொல்லி அவன் அப்படி சொல்கிறதெல்லாம் தொகுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஒரு உண்மையை கண்டறியணும். அதனால் இந்த ஏஐங்கிறது இப்போ உள்ள நிலை நாளைக்கு வரலாமான்னு தெரியல. இன்னைக்கு உள்ள நிலைமையில் ஒரு 25% தான் துல்லியமான, அது டீப்சீக்காக இருந்தாலும் சரி, அந்த இதை ChatGPT-யாக இருந்தாலும் சரி, ஜெமினியாக இருந்தாலும் சரி, ஒரு 25% தான் துல்லியமான விஷயங்களாக இருக்கே தவிர ஒரு 75% வந்து துல்லியமானதாக இல்லை. ஆனால் எல்லாரையும் சேர்த்து தொகுத்து பார்த்தா ஒரு துல்லியமானது எடுத்துட முடியும். இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான்னு எடுத்து நம்ம அப்போ நமக்கு இப்போ வேலை இருக்குது. ஏஐ வந்த பிறகு கூட ஏஐ இல்லாத காலத்தில் நம்ம எப்படி எல்லாத்தையும் தொகுத்து திரட்டி ஆய்வு செய்கிறோமோ அந்த வேலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ கருத்துக்களை அதை அறிந்து கொள்வதற்கு ஏஐ வந்து யூஸ் ஆகாது. ஒரு கருத்து சிந்தனையை பற்றி வரலாறு அறிந்து கொள்வதற்கு கூட வந்து யூஸ் ஆகலை. பெரும்பாலும் இந்த லட்சுமிகாந்தன் வரலாறுலாம் அது மாதிரி உள்ளது தான். வரலாறு அறிவதற்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது. எது மட்டும் அந்த ஏஐயில் இருக்குமென்று கேட்டால் அந்த போட்ட வீடியோ, இந்த மல்டிமீடியா சம்மந்தமாக நீ கேட்குறதுக்கு அது கற்பனையாக தயாரிக்கு தானே. அதில் வந்து நெசமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது தானே. அது கற்பனைக்கு தயாரிக்கிறதுங்கிற பேசிக்கில் உள்ள விஷயங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு டாக்டர் மாதிரி என்னை ஆக்கி காட்டுங்கன்னா உங்களை டாக்டர் மாதிரி காட்டும். அது வந்து கற்பனை தானே. இதில் இது இந்த தவறுண்டு யாரும் கிளைம் பண்ண இயலாது. கற்பனையாக தான் செஞ்சு காட்டுது. அதன் மூலம் என்ன செய்யலாம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வீணாக்கிற முடியும், அவனோட நெற்பெயரை கெடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தாலும் அதுக்கும் வந்து நவீன உலகத்தில் சட்டங்கள் போட்டாங்க. இதுகள்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படாது. இனிமேல் ஆடியோ வீடியோ இதுகள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுபோக அந்த மாதிரி செய்யப்பட்ட வீடியோவாக இருந்தால் அது தயாரிக்கப்பட்டதை நிஜமாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர்கள் இருக்குது. அந்த வீடியோ போட்டோன்னே இது வந்து ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் இது வந்து நிஜமான உள்ளதை எடுத்தது கிடையாது, வரைந்தது தான் அப்படின்னு எடுத்துட முடியும். அந்த செக்யூரிட்டிலாம் இருக்கிறதுனால அந்த ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்குரிய வழியும் சேர்ந்து இருக்குது. அதனால் ஏஐயை மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் பேசுன மாதிரி ஒரு ஆடியோ பொய்யாக தயாரித்து விட்டான்னு வைங்களேன், தயாரித்து விட்டான்னு சொன்னால் அது பொய்ன்றதை நம்ம அதில் போட்டு என்ன செய்யலாம், அந்த டீப் செக்கப்னு ஒன்று இருக்குது, அதில் போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பொய்யானது, இது நெசமானது கிடையாது, இது வந்து இந்த ஃபார்மட்டில் இந்த முறையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஏஐ மூலமாக அவங்க என்ன செஞ்சாலும் தூக்கத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினாலே அவன் அப்படி தான் செஞ்சுருக்கான்னு நிரூபிச்சிட முடியும். அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுற விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு நல்லா உதவும். ஒரு மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து ஒரு வாசகத்தை கொடுத்து இது அப்படி ஆங்கிலத்தில் எனக்கு வேணும்னா ஆங்கிலத்தில் உடனே ரெடி பண்ணி தருவாங்க. அவ்வளோ சூப்பரான ஆங்கிலமாக இருக்கும். நீங்கள் தமிழ்லேயே ஒரு 2-10 பாராவை எழுதி இது அப்படியே சுத்தமான ஆங்கிலத்தில் எனக்கு வேணும் அல்லது பாமர மக்களுக்கு உரிய ஆங்கிலத்தில் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது அப்படியே ஆங்கிலமாக்கி உங்களுக்கு தந்துடும். அதுக்கு தான் வந்து அது துல்லியமான தகவல், இதெல்லாம் துல்லியமான ஒரு விஷயமாக அது வந்துடும். அதே மாதிரி சில அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து நான் மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக இருக்கிறேன், இது சம்பந்தமாக ஒரு 25 கேள்வி கேட்கணும் மாணவர்களுக்கு, 25 கேள்வியை தயார் பண்ணி கொடுனா 25 கேள்வி வந்துடும். இதுகள்லாம் வந்து தயார் பண்ணுற விஷயங்களில் வந்து துல்லியத்தனம் அதிகமாக இருக்கும். ஏஐயில் தயார் பண்ணி தர்றதுண்டு இருக்கிற தகவல்களை எடுத்துறது இருக்குல்ல, அதில் துல்லியம் கிடையாது. அதில் வந்து என்ன ஹதீஸில் இருக்குது, புகாரில் வரலாறை சொல்கிற விஷயத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆகி போய் ஃபில்டர் பண்ண தெரியலை. அதையா தயாரிக்க சொல்கிற எதை வேண்டாலும் கரெக்டாக செய்யுது. அதிலேயே தயாரிக்கிற முடிவை கொடுத்து எனக்கு இதை பற்றி ஒரு கட்டுரை வேணும், இதை பற்றி ஒரு புஸ்தகம் மாதிரி எனக்கு வேணும், நான் ஒரு அரை மணி நேரம் இந்த தலைப்பில் உரையாற்றணும், அதுக்கான குறிப்புகள் வேணும், இப்படிலாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் தயாரிக்கிற விஷயங்கள்ல எல்லாம் ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தகவல் திரட்டுற விஷயத்தில் வந்து அது துல்லியமாக இருக்காது. அதை நம்பி நம்ம சொல்லிட முடியாது. நம்ம கொஞ்சம் தேடி ஆய்வு செஞ்சு தான் சொல்லணும். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.